கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா ஜனங்களை நோக்கி நீங்கள் ஆறுதலை தேடாதீர்கள். நீங்கள் நீங்கள் உங்கள் ரூம்லே கதவை சாத்தி கொண்டு நீங்கள் அப்பா கிட்ட எந்த விஷயம்னாலும் சொல்லுங்கள். ஏசப்பா, எனக்கு இந்த பிரச்சனை, நான் படிப்பில் எனக்கு ஞானம் குறைவுள்ளாளாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க. திருமண காரியங்கள் நடக்கணுமா, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். வேலை வேணுமா, அப்பாட்ட சொல்லுங்கள். குழந்தை இல்லையா, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. உலகம் என்னை தூற்றுகிறது, என்னை அவமானப்படுத்தி பேசுகிறார்கள் என்று நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். உங்கள் கற்பத்தின் கனியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீர்கள். அவ்விதமாக ஆண்டவர் செய்வார். நான் இப்படி தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட சொல்லி இதுவரைக்கும் ஆண்டவர் என்னை வழி நடத்தினவராயிருக்கிறார். பாதம் அமர்ந்தே கண்ணீர் சிந்தே, பாதம் அமர்ந்தே கண்ணீர் சிந்தே, கதறி அழுதிடவே, நான் கதறி அழுதிடுவே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே, எந்த நாளும் ஆனந்தமே. ஒவ்வொரு நாளும் குறைகளை மனுஷர்கிட்ட சொல்லாமல் நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லிகிட்டே வந்தோன்னு வச்சுக்கிங்களேன், ஆண்டவரை என்னை மகள் முதலாவது தேடுகிறாள் என்று ஆண்டவர் சந்தோஷப்படுவார். மனுஷர்கிட்ட சொன்னால் நம்மளை பின்னாடி கேவலமாக பேசுவார்கள். சரிங்களா?